Hi friends, welcome back to Food Master. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளான கேபேஜ் கிரேவி தாங்க பண்ண போறோம். பேர்ல தான் இது சிம்பிள், ஆனால் சாப்பிட்டவங்களுக்கு இது நிஜமாவே அட்டகாசமா இருக்கும். இந்த கேபேஜ் கிரேவி வந்து டிஃபனுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் பார்க்கலாம். நம்ம கேபேஜ் எடுத்துருக்கோம், ஆனியன், டொமேட்டோ, சில்லி, அப்புறம் மெயினாக வந்து நம்ம சிறுபருப்பு எடுத்துருக்கோம். ஸோ குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பொருளை போட போகிறோம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ கோஸ் எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோவுக்கு வந்து ஒரு 150 சிறுபருப்பு எடுத்திருக்கேன். நம்ம வந்து கேபேஜை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் 2 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கணும். ஊற்றிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க சிறுபருப்பை வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிட்டு 1க்கு 2 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு அதில் போட்டுக்கலாம். ஸோ அதை போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும், ஒரு 10 சாம்பார் வெங்காயத்தை எடுத்து தோல் உரித்து அதையும் ஆட் பண்ணிக்கணும். 2 பச்சை மிளகாவையும் அது கட் பண்ணி போட்டுக்கணும். ஒரு தக்காளி எடுத்து நம்ம நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணிட்ட பிறகு ஒரு கருவேப்பிலை கொத்து எடுத்து நம்ம வந்து கிள்ளி போட்டுக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். யூஸ்வலாக தெரியும், சாம்பாருக்கு எப்பயுமே நம்ம மஞ்சள் தூள் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ட்ராப் வந்து ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் ஏன் ஆட் பண்ணுறோன்னா, பருப்பு வந்து நல்லா குழையும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். ஏன் மிளகாய்த்தூள் கம்மியாக ஆட் பண்ணுறோன்னா, ஏன்னா இது சாம்பார் டைப்பில் இருக்கிறதுனால காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம், அது வேகிற அளவுக்கு. ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு நம்ம வந்து உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மூடியை போட்டுக்கலாம். மூடியை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இதுதான் நமக்கு தேவைப்படும். ஆனால் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நம்ம டேஸ்ட் மாறிடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம சாப் பண்ணி போடணும். இஞ்சி பூண்டை வந்து சாப் பண்ணி போடணும். இப்போ ஒரு தாளிப்பு தவாவை எடுத்து அதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு ஆட் பண்ணிட்ட பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு போடணும். இந்த இன்க்ரீடியண்ட்டுக்கு வந்து நம்ம சோம்பு நிறைய போட்டால் தான் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நிறையவே போட்டுக்கோங்க சோம்பு. இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இஞ்சி பூண்டை வந்து கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஆட் பண்ணணும். ஒரு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கிறோம். வெங்காயத்தை கட் பண்ண வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா தாளிக்கணும். ஒரு ப்ரௌன் கலர் வரைக்கும் நல்லா தாளிக்கணும். நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சுங்க. இப்போ வந்து தாளித்து வச்சதை வந்து நம்ம அந்த குழம்பு வச்சு செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள், அதில் கொட்டி நம்ம நல்லா கிண்டணும். அதுவுமே ஒரு 5 மினிட்ஸ் மூடியை போட்டு வேக விட்டால் நம்மளோட சூப்பரான அட்டகாசமான கேபேஜ் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க.
நிஜமாவே ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. இது பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட குழந்தைங்களுக்கும் ரொம்ப கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம கீ ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு விட்டலாம். இது சாம்பார் மாதிரியும் இருக்காது, குருமா மாதிரியும் இருக்காது, மிடில் இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.